அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவன் கோவில்கள் என்றாலே அற்புதமான புராணங்களும் ஆழமான தத்துவங்களும் நினைவுக்கு வரும். ஆனால் ஒரு யானையின் தவத்தால் சாபம் நீங்கிய தலம், ஒரு மகரிஷி தேனியாக மாறி இன்றும் வழிபடும் தலம் என்று மேலும் பல சிறப்புகள் அடங்கிய திருத்தலம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். அத்தகைய அபூர்வமான சிவத்தலம்தான் திருவாரூர் மாவட்டம் நெடுங்காடு வழியில் அமைந்துள்ள திருக்கொட்டாரம் அருள்மிகு ஐராவதீஸ்வரர் திருக்கோவில். இந்த வீடியோவில் இந்த திருத்தலத்தின் தலவரலாறு, புராண பெருமைகள், ஆலய அமைப்பு, வழிபாட்டு சிறப்புகள், சென்றடையும் வழிகள் என விரிவாக பார்க்கலாம். திருக்கொட்டாரம் சைவ சமயத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 116வது தேவார தலமாகும். இத்தலத்தின் மூலவர் ஐராவதீஸ்வரர் மிக சிறிய சுயம்பு லிங்கமாக கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். அம்பாள் வண்டார் பூங்குழலி அம்மை அல்லது சுகந்த குந்தலாம்பிகை தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறாள். இந்த தலத்தின் பெயருக்கே ஒரு அழகான புராணம் உள்ளது. அதுதான் தேவேந்திரனின் வாகனமான ஐராவதம். வெண்மை நிறமும் 4 கொம்புகளும் கொண்ட தெய்வ யானை. ஒருமுறை துர்வாச முனிவர் காசியில் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்ட பிறகு இறைவனுக்கு சாற்றிய தாமரை மலர் ஒன்றினை ஐராவதத்தின் மீது பவனி வந்த இந்திரனிடம் கொடுத்தார். ஆனால் செல்வ செருக்கு கொண்ட இந்திரன் அந்த மலரை ஒரு கையால் வாங்கி அலட்சியமாக யானையின் மீது வைத்தான். அந்த தெய்வீக மலரின் பெருமையை உணராத ஐராவதமோ அந்த மலரை தன் துதிக்கையால் கீழே தள்ளி காலால் தேய்த்தது. இதனால் சினமடைந்த துர்வாச முனிவர் இந்திரனையும் ஐராவதத்தையும் சபித்தார். அந்த சாபத்தின் காரணமாக ஐராவதம் தன் தெய்வ வடிவத்தை இழந்து காட்டு யானையாக மாறியது. பின் மனம் வருந்திய ஐராவதம் 100 ஆண்டுகள் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை தவம் செய்து வழிபட்டது. அவ்வாறு இந்த திருக்கொட்டாரம் தலத்திற்கு வந்தபோது தன் கொம்பினால் வானத்தை நோக்கி வணங்கி மேகங்களை இடித்து மழையை பொழிய செய்து அந்த நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தது. கோடு என்றால் கொம்பு, ஆறு என்றால் நீர் என்ற பொருளில் இந்த தலம் கோட்டாறு என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அதுவே திருக்கொட்டாரம் என தற்போது அழைக்கப்படுகிறது. ஐராவதத்தின் தவத்தால் மனமகிழ்ந்து ஈசன் சாபத்தை நீக்கி அதன் தெய்வத்தன்மையை திரும்ப பெறச் செய்தார். இதனால் இறைவன் இங்கு ஐராவதீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தின் மிகப்பெரிய அதிசயம் இன்றும் நம் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுபமகரிஷி என்ற முனிவர் தினமும் இங்கு வந்து ஐராவதீஸ்வரரை வழிபட்டு வந்தார். ஒரு நாள் அவர் தாமதமாக வந்ததால் கோவில் நடை சாற்றப்பட்டது. மனம் கலங்கிய மகரிஷி உடனே தேனி வடிவம் கொண்டு கதவின் இடுக்கு வழியே சென்று கருவறையில் சிவபெருமானை வழிபட்டார். அன்றிலிருந்து அந்த மகரிஷி தேனியாகவே இத்தலத்தில் தங்கி இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். இன்றும் மூலவர் சன்னதிக்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்தில் பழமையான தேன்கூடு காணப்படுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை அந்த கூடிலிருந்து எடுக்கப்படும் தேன் இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகமாக செய்யப்படுகிறது. இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் பக்தர்களை வரவேற்கிறது. கோஷ்ட மூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு உருவங்களும், உள்பிரகாரத்தில் பாலவிநாயகர், கைலாசநாதர், சடைமுடியோடு கூடிய சுபமுனிவர், முருகன், அர்த்தநாரீஸ்வரர், சண்டேஸ்வரர், பைரவர், சூரியன், சந்திரன், நடராஜர் என பல சன்னதிகளும் உள்ளன.
திருஞான சம்பந்தர் இந்த தல இறைவனை போற்றி 2 பதிகங்களை பாடியுள்ளார். இந்த ஆலயத்தின் கல்வெட்டுகளில் இக்கோவில் ராஜேந்திர சோழீஸ்வரமுடைய மகாதேவர் என்று குறிப்பிடப்படுகிறது. கிபி 1253ஆம் ஆண்டில் சோழ மண்டலத்து மன்னி நாட்டு முழையூர் உடையான் குலோத்துங்க சோழ கேரளராசன் இந்த ஆலயத்தை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, கல்வியில் சிறந்து விளங்க இந்த தல இறைவனிடம் மனமுருகி வேண்டினால் நிச்சயம் அருள் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நேர்த்திக்கடனாக அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் பக்தர்கள் தங்கள் நன்றியை செலுத்துகின்றனர். இந்த கோவிலை சுற்றி பார்க்க வேண்டிய கோவில்கள் ஏராளம். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர், காரைக்கால் அம்மையார், சிக்கல் சிங்காரவேலர், கந்தன்குடி முருகன் கோவில், அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன், பாடல் பெற்ற ஸ்தலங்களான திருத்தலிச்சேரி யாழ்முறி நாதேஸ்வரர், திருவேட்டக்குடி திருமேனி அழகர் திருக்கோவில், 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாள் கோவில் போன்ற நிறைய கோவில்கள் இருக்கு. மேலே சொன்ன சில கோவில்களை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மற்ற கோவில்களையும் அடுத்த வீடியோக்களில் தனித்தனியாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருக்கொட்டாரம் திருவாரூர் மாவட்டம் நெடுங்காடு வழியில் அமைந்துள்ளது. காரைக்கால் திருநள்ளாறு நெடுங்காடு வழியாகவும் கும்பகோணம் பேரளம் அம்பகரத்தூர் வழியாகவும் இந்த தலத்தை எளிதாக அடையலாம். காரைக்கால் பேரளம் அம்பகரத்தூர் போன்ற ஊர்களுடன் பேருந்து இணைப்பு உள்ளது. நெடுங்காடு பேருந்து நிலையம் கோவிலில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கிருந்து ஆட்டோ, ஷேர் ஆட்டோ மூலம் கோவிலை எளிதாக அடையலாம். கோவிலில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் காரைக்கால் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. அங்கிருந்து பஸ் அல்லது ஆட்டோ மூலம் எளிதாக கோவிலை அடையலாம். திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் ஆலயத்தில் இருந்து சுமார் 146 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருச்சியில் இருந்து காரைக்கால் திருநள்ளாறு நோக்கி டாக்ஸி, பஸ், ரயில் வசதி எளிதாக கிடைக்கிறது. அங்கிருந்து கார் அல்லது டாக்ஸியில் கோவிலை அடைய சுமார் 3 மணி நேரம் ஆகும். தேவேந்திரனின் வாகனமான ஐராவதம் சாபம் நீங்கிய தலம், சுபமகரிஷி தேனியாக வழிபடும் தலம் போன்ற அதிசயங்கள் நிறைந்த இந்த தலத்தை தரிசித்தால் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் அகன்று இனிமையான மாற்றங்கள் பிறக்கும் என்பது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்கள், அனுபவங்கள், சந்தேகங்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான சிவத்தலத்தில் சந்திப்போம். அவன் அருளுடன். நன்றி, வணக்கம்.